வேப்பகுளத்தை சேர்ந்த இபிஎல் வேலை பார்க்கக்கூடிய ஐயாசாமி மாரிமுத்து கருப்புசாமி அவர்கள் முத்தாக பாடலை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது இசைக்குழு சார்பாக நன்றி என்கிறத வணக்கம். எப்படி இருக்கனே நல்லா இருக்கு பாக்கவே. சரியா அடி ஒத்தக்கட மச்சான் அந்த ஒத்தக்கட மச்சான் ஜெயிச்சா தாலி கயிறு என்ன வச்சுக்கிறீங்க பொண்டாட்டி இருக்கா நீ வேற ரொம்பதான் அப்படியே ஆசை. என் தங்கச்சினே லைன் பண்ணிக்கங்க. தங்கச்சியா? என் தங்கச்சினே அவருக்கு பிடிக்கும். இது என் தங்கச்சி தானே? ஆமா 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 ஆமா. காலையில தங்கச்சி, இப்ப மாமா. ஐ லவ் யூ. இந்த பச்சா ஐ ஜாலி எனக்கு நல்ல அண்ணன் தங்கச்சிடா. ஆமா எல்லா ஊர்ல அண்ணன் தங்கச்சில லவ் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்களா? அன்பு காதல் நல்லா பண்ணுவாங்க. ஐட்டா ஐட்டா ஹாய் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஐட்டா நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டே வாசிப்பீங்க. அவர் குத்துவாரு பாருங்க. டங்கு டங்குன்னு குத்துவாரு. அவரை குத்துற மாதிரி யார் குத்த முடியுமா? யாருமே குத்த முடியாது. யாரும் இல்ல. எவ்வளவு சூட்டா இருக்காங்க பாரு. வந்தோட பாப்பாவா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாளை பிள்ளை பத்துருவாங்க. எதையாவது மூட்டி விட்டுறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த இடத்துக்கு வந்ததுல ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை தான் இடத்துக்கு நான் வந்திருக்கேன். எத்தனை நேரம் போயிருக்கீங்க? எத்தனை ஊர் போயிருக்கீங்க? நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3000 ஊர் மேல போயிருப்போம். நீங்க அப்படியா? ஆனா ஒண்ணு மட்டும் இல்லன்னா நிகழ்ச்சி நடக்காது. என்ன சாரோடா? என்ன என்ன வாத்தியாரே? ஒண்ணு இல்ல நிகழ்ச்சி நடக்காது. எப்படி? ஒண்ணு மட்டும் இல்ல நிகழ்ச்சி நடக்காது. எது எது? என்ன வாத்தியாரே? என்ன ஊர்ல போயிருக்கேன், நாடெல்லாம் போயிருக்கீங்க. எது திருப்பி எது கேக்குறீங்க? எதுப்பா நடக்காது? ஒண்ணு மட்டும் இல்லைன்னா கரெக்டா சொல்லுங்க. நீ சொல்றதே அவங்களுக்கு தெரியல. சரியில்ல. சரி நம்ம மைசெட்டுக்காரர் தான். அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அடடா கும்புறப்ப தெய்வீகமா இருக்கு. நான் வந்திருக்கேன் எப்படி ஏத்தி வச்சிருக்கேன். கும்பிடுறாருன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். என்ன நீ காரணம்? கும்பிடும் போது அங்க கும்பிடுறாருன்னு ஒரு காரணம் இருக்கும். எல்லாம் உங்களை மாதிரி நினைக்காதீங்க. எதுக்கு எச்சரிக்கையா இரு. 2 வயறு சொருவு இடமெல்லாம் திடுறாரு. எல்லா இடமும் சொருவிதான் வச்சிருக்காரு. இதுக்கு மேல எங்க சொருவ போறாரு? இருக்குமா? கேப் இருக்குமா? கேப் இல்லாம சொருவிட்டாங்க. ஆமா அதான் நின்று நிக்குது. அப்படி மறைக்குது. உனக்கு நின்று பாருங்க. உனக்கு எச்சு உரிமை. இந்த பக்கம் நான் பாக்கலையா? தாய் குழந்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு குழம்பு போடுங்கப்பா. என்ன ஜடவுல எப்படி என்ன பார்த்து உனக்கு என்ன கோவம் வருது? ஏன் ஆளுங்க அதெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. யாரோ ஒரு பப்புடாம்ல அந்த ஆள் பேர் என்ன? அறிவு ராஜா. என்ன அறிவு ராஜாவா? அந்த ஆளுக்கு அறிவு இருக்கா? இல்லையா? இன்னைக்கு வரட்டும். அந்த ஆள் மூளைய பெரட்டி போட்டு பேர்ல அறிவு இருக்குமா? பேர்ல அறிவு இருக்கா? அந்த ஆள் மூளைய உருட்டி போட்டு பெரட்டி போட்டு குச்சி இருந்தா தானே கடிச்சு நிப்பாட்டியா? பிடிக்க ராஜா
அது கம்பி இல்ல, அது கம்பி இல்ல, பெட்டிக்கரோட தம்பி. வர வர எனக்கு ரொம்ப கிராக்கியா போச்சுடா மாப்பிள்ள மருந்து. இல்ல இல்ல, உனக்கு அமைந்து வரை கிராக்கியாத்தான் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும்யா. சரி உங்களுக்காக பாட்டு. வாசிக்க விடாமா, வாசிக்க விடாமா? என்னது எங்க வர? நீ ஆள் பாக்குறியா? ஏற்கனவே விரதத்துல இருக்கு, நீங்க முடிச்சிருக்கேன். அப்படியா? அடுத்த வாரம் ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சிடலாமா? அப்ப பாட்டு சுட்டா இருக்கிறேன். அப்படியா? குடிக்கிறேன் வேணோட அந்த குடிச்சு சேர்த்து மச்சாமி மீன் முடிச்சுட்டே இருக்கும். அப்படியா? அந்த வண்டி பெரும் வண்டி, அதுக்கு மேல நான் பெரும் வண்டி பாத்துருக்கல.
என்ன மாப்பிள பாக்குதுக்கா சரவணா பெட்டி கேட்ட கொட்டை இருக்குங்க உனக்கு என்ன வேணும் கொட்டை வேணும் வெத்தலை வாங்கிட்டு இருக்கு ஆமா கொட்டை வேணும் வேணாம் அந்த வெட்டி பறிச்சு வாயில வைக்க அண்ணன் அப்புறம் அப்பா அண்ணன் தம்பியில பிடிக்காத வார்த்தை எனக்கு அண்ணன் தம்பி வேணும்னா நீயும் உன் தம்பியுமே வாங்கிக்கங்க சுண்ணாம்பு 2 பேரும் வந்ததை காத்துக்கோ குடும்ப கொட்டையை எடுத்து ஆட விடுங்க போனாரு கவட்டில படிச்சு கொண்டு அன்பு சகோதரி சேஷி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நூல்களை பொன்னாடையப்படுகின்றோம். என்னைக்கு நீதானம்மா பக்கத்துல பட்டுல ரோஜா பக்கத்துல அழகு ராஜாயா பாட்டுக்கோரும் பாட்டு பாடுப்பே பக்கம் வந்தா கட்டி பிடிப்பே விட்டு போகும் ஆம்பளை என்று பாட்டுக்குள்ள பாட்டு படிப்பா பக்கத்துல வந்தா கட்டி நீ மட்டும் கட்டி பிடிப்ப நான் விடிய வரைக்கும் வெட்டியது அவங்க குட்டி அமுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். நீ மேடையில என்ன நாங்க காலையில வந்துக்கிறோம். மான கட்டவனே ஆட மூச்சு என்ன சொல்ற என்ன பேசுற கெட்டு போத நீ என்ன புடிச்சனா இல்ல என் மாமனா இல்ல என் மச்சனா இல்ல என் விட்டு போட்ட எங்களுக்கு நாடகம் அமைத்து கொடுத்த சகோதரா இது மாதிரி பைப்படி பேசக்கூடாது. இது ஒரு பொம்பளை தொட்டு பேசாத முதல்ல பேசாத என்னை பத்தி உனக்கு தெரியாது சப்பட்டை வச்சு ஏற்றி விட்டு போயிருவேன். அடிக்கடி அடியிலும் கிண்ணி நடிச்சு போயிருவேன். பரப்பு நட்டுக்கிற பாவாடை தூக்கிட்டு 10 கிலோமீட்டர் எங்க உன மாரியாத்தா என்னைய கொஞ்சம் ஏறாத்த நேரம். ஆமா
அவன் நாட்டரசன் கோட்டை ஆட்டம் நடுவில் பெரிய பட்டு போட்ட கோட்டை சரையா தெரியிட்டானா அங்க வாரு சுப்புனி ஐசா வாங்கி சப்புனா கிண்ணத்துல நக்கு நீ முடியா புக்குனானா அவன் பனைமரத்துல வாம்பு தலையில இருக்கிற சாம்பு எண்ணெய் குடிச்சு நிப்பாட்டனா என் சொரட்ட அவன் போய் மச்சல போட்டது கூட ஆட்டா விட்டு சாமியை சும்மாக்கு போசாரி வேணுமா ஆமா பம்மாத்துக்காரி பல வைக்க போற இடத்த பிறண்ட குளங்க அம்மாய்க்கு நடந்து என் பணி ஆரம்பிக்கலையோ என் பணி ஆரம்பிக்கலையோ ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு விசுக்கு போட வச்சாலும் தாப்பா போட முடிக்கிட்டு வெக்க கட்ட முடி அக்கம் பக்கம் மத்தபடி சித்த படம் போய் என் பொருள் மாமியா விட்டுட்டு அட கொழுந்தியா நக்கி திட்டாலே போடாத போட கசக்கு பசங்க கத்தால காதல வளர்க்கு பித்தாரே நான் வேடா பஞ்ச மணமழத்த வரல நெக்க அட சரிச்சு புடிச்சு வந்தோட நக்க சொன்னானா அப்படினா என்ன நினைக்கிறியா அதாமா எலுமிச்சம்பழம் தெரியும்ல மஞ்சள் அப்படியே பார்த்தா இருக்கும்போது யாரும் நக்க மாட்டேன் ஆமா அதை அறுத்து அப்படியே உப்பு காயா வச்சு அது நாரி புளிச்சு போனதுக்கா அப்ப வரும் நக்கன்றது அது அதுதான் என்கிட்ட கேக்குறேன் இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஊரார் உன்னை பார்த்திருக்க உற்றார் உன்னை நோக்கி இருக்க சரி கட்டிய கணவன் தொட்டவுடன் முதலில் அவுக்கிற ஆடை அது முதல்ல அவுக்கிற ஆடை ஏதா நல்லா கேட்டுக்க ஊரார் உன்னை பார்த்திருக்காங்க சரி உற்றார் உன்னை நோக்கிக்கிட்டு இருக்காங்க கட்டிய கணவன் தொட்டவுடன் முதலில் அவுக்கிற ஆடை அது வெக்கம் கட்டின புருஷன் பக்கத்துல இருக்கேன் ஆமா கட்டிய கணவன் தொட்டவுடன் ஆமா முதலில் அவுக்கிற ஆடை அது யோ அவுக்கிற ஆடை வெக்கம் தானையா வெக்கமா ஆமா வெக்கப்படுவோம்ல என்ன கேட்டு ஆடை கேட்டு முதல்ல புரியுது ஆடையா ஊரார் உன்னை பார்த்திருக்காங்க உற்றார் உன்னை நோக்கி இருக்காங்க கட்டிய கணவன் தொட்டவுடன் முதலில் அவுக்கிற ஆடை அது ஆடை எதுனா தெரியல சொல்லியா கொஞ்சம் போட்டா போடுவேன் சரி வரை காலை அகட்டி வச்சு கணக்கம்ப உள்ள விட்டு எடுத்தா சொட்டு சொட்டுன்னு வடி அது என்ன அது என்ன அப்பளம் அப்பளமா உனக்கு கொப்பளம் இவளை பேசுறீங்களா உன்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு சொல்லு சொல்லு இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா இட்லி தேவை சட்னியா சாம்பாரா இட்லி சேவை மாவியா அதுவும் கிடையாது அரிசி உளுந்துதான் தேவை அரிசி உளுந்து மாவரப்ப சரி 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 வேட்டி எந்தத்துல கட்டுவாங்க வேட்டி எப்படி கட்டுவாங்க இடுப்புலதான் கட்டுவாங்க சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம் சூப்பர்னா சூப்பர் ஆப்பர்னா ஆப்பர் அதே கிடையாது உன்னைய தாலியை கட்டி கூட்டு போனா சூப்பர் கூடவே உன் தங்கச்சியை கூட்டு போனா அதே ஆப்பர் தங்கச்சி இல்லைன்னா உங்க அக்காவை கூட்டு போயிருவான் உங்க அம்மாவை கூட்டு போயிருவான் உங்க பெரியம்மாவை கூட்டு போயிருவான் என்ன மசருக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ண பொம்பளை இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்றது பொம்பளை இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணாங்கன்னா கிட்டியா அடிக்கிறது பேண்ட் சிப்பும் கோழி முட்டை ஒண்ணு ஆமா கோழி முட்டைக்கு இருந்து என்ன வரும் குச்சி வரும் பேண்ட் சிப்புக்குள்ள இருந்து அது குச்சி தான் அவனுக்கு இருக்கா குச்சி நமக்கு தெரியாம தெரியும் நம்ம சங்கதி போகும்போது தெரியும் பொன்னம்பளை சரி பழகத்துக்கு தெரியும் வருஷம் என்னை பத்தி தெரியாது என்ன பத்தி தெரியாது என்ன அவ்வளவு பெரிய ஆளா ஓர பேசிக்கிட்டு இருக்க யாரு மேல கை வைக்கிற தம்பி பார்த்தா தப்பிச்சேன் யாரு மேல கை வைக்கிற இப்ப எதுக்கு பெட்டிக்கார் வேட்டியை வந்துட்டே என் வீரத்தை பத்தி உனக்கு தெரியாது என் வீரத்தை பத்தி ஏன் ஜனங்களை கேட்டு பாரு என் பலத்தை பத்தி உனக்கு தெரியாது என் பலத்தை பத்தி அங்க கேட்டு பாரு எடுத்து காட்டு பாப்பா ஜெகன்மா யார் மேல கை வைக்கிற நீ யார் மேல நீ பார்த்த ஏன் மேல கை வச்சிட்டீங்க என்ன பார்த்த நீ நாளைக்கு இந்த ஏரியாவுல பஸ் ஓடாது நாளைக்கு இந்த ஏரியால மைட் போடாது எனக்காக என் மாப்பிள்ளை சரவணகுமார் தீ குளிப்பேன் என்ன மசத்துக்கு நான் குளிக்கிறேன் ரெண்டு பேர்த்தையும் கொளுத்தி விட்டு போன தவிர நான் குளிக்க ஆல்ரவுண்ட் வந்து விட்டு அவதாரம் கட்டலாம் மிருதங்கத்தை அவன் விட்டு இருக்கிறீங்களா வசதியா போச்சு நிறைய தப்பு செய்யலாம் உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு இந்த போட்டியில நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கணும் போட்டியில நான் ஜெயிச்சு நீ தோத்து போட்டா நீ எனக்கு கொண்டாட்டி அதே நீ ஜெயிச்சு நான் தோத்துட்டு வச்சுக்க நான் உனக்கு புருஷன் ரெண்டு ஒண்ணுதானோ சரி நான் யார் என்ன தெரியாம பேசிட்டு இருக்கேன் பெரிய டாக்டர் இது வரைக்கும் நான் 100 பொம்பளைய போட்டிருக்கேன் ஊசி போட்டிருக்கேன் நான் போட்ட பொம்பளை வர முன்னுக்கு வந்துருச்சு நோய் குணப்பட்டு முன்னுக்கு வந்துருச்சு இப்ப உன்னை போடலாம் முடிவு பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன் நீ வேலை விடுறியா எண்ணிக்கையில வேலை விடுறியா பிஆர்சி எம்பிடிசி என்என்எல் பிஎல்எஸ் பிஆர்பி இதெல்லாம் என்னது வண்டி வாங்க பஸ்ஸா இந்த பஸ்ல ஏற்பி படிச்சேன் என்னை பாராட்டி நாளைக்கு அமெரிக்காவில பக்கத்துல
என்ன பாராட்டு? என்ன பாராட்டு? என்ன பட்டம்? என்ன பட்டம்? இழுச்சா பட்டம். அத வாங்கறதுக்கு உடனே கூட்டி போலாம் நினைக்கிறேன். அப்படியா? இத கேளுமா? அண்ணா உன்னை நான் செக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். செக்கப் 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 செக்கப். ஏமா உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? என்ன டேமேஜ்? சி மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ்ல ஆகல. இன்னும் ஆகல. இன்னும் ஒரு தடவை தம்பி மாக்க பாத்துட்டாப்ல. சரி சரி கேளுமா? இந்த டாக்டர் பாக்குறதுக்கு முன்னால கம்ப ஊன்றவர்கிட்ட போகணும். எத்த கம்பௌண்ட்? கம்பௌண்டர். ஏன்னா சார் கம்பௌண்ட் சார் இந்த பிள்ளைய அட்ரஸ் கிளீன் பண்ணி அனுப்பிடுங்க சார். சொல்லுங்க சார். இந்த பிள்ளைய கிளீன் பண்ணி அனுப்பிடுங்க. அட்ரஸ் கிளீன் பண்ணி எடுங்க. க்ளோஸ் கொடுத்து விடுங்க. அட்ரஸ் கிளீன் பண்ணி. ஏமா ஓபிசி தான் கேக்குறேன். ஓபி ஆனாடா உள்ளூர் பேஷண்டான்னு கேக்குறாப்ல. அம்மா சார் என்ன ஓபின்றாரு? இல்லம்மா ஓபினா உள்ளூர் பேஷண்ட். ஓ சரி. இல்லனா வெளியூர் பேஷண்டா உள்ளூர் பேஷண்டா கேக்குறேன். சரிம்மா உன் பேர் என்ன? என் பேரா கண்ணம்மா. கண்ணம்மா. சவுக்கு சர்மிளாவா? சங்கு சர்மிளா. உனக்கு தான தெரியுது சங்கு சர்மிளா. சொல்லியா? ஏமா உன் பேரு அந்த பேரா? ஆமாயா. சர்மிளாவா? சரி நல்ல பேர் தான். வந்துட்டியா? எதுக்கு வந்துட்டியா? எங்க வந்துட்டியா? ஏன் வந்துட்டியா? வயசுக்கு வந்துட்டேன்னு கேட்டேன். வயசுக்கு வரலையா? வயசுக்கு வரனா குச்சி எடுத்து குத்தி விடுறா. என்ன சரவணா? இங்க அவ சைஸ் வாரி வச்சுக்க தெரியா? சரிம்மா உன்னை நான் செக்அப் பண்ணலாம் முடிவு எங்க பண்ணிட்டேன். செக்கப் பண்ண போற? உனக்கு இழுத்து விட தெரியுமா? எனக்கு இழுத்து தெரியாது. மூச்சு மேல பிடிச்சிருக்க கீழே திறக்கணும். அப்படியா? எப்படி கேளு. எப்படி? அப்படியா? நான் பிள்ளை பார்க்க போறியா? இதானே சொன்னேன். அவன் நைஸா எடுத்துடுமா? நைஸா எடுத்து. சரி கிடத்துல வா. அட எடுத்துடா. சார் சார் அந்த சேர் எடுத்து கொடுங்க. எதுக்கு அதெல்லாம் வேணாம். வேணாம்பா. மூச்சு மூச்சு என்னமா சத்தமே கேட்கல. ஓ மை காட். ரொம்ப பொறுப்பாடா. ஏமா உனக்கு யாருமா குருநாதர்? அந்த பேரா? அப்படின்னா துணிமணி இல்லாம வர வைக்கலாம். அந்த அளவுக்கு ஹலோ கேக்குதா? திரும்ப சரியான குசுபலி முட்டையாரு போயிட்டே இருக்கு. அங்க வர ஒரு மூணு பேர் மயங்கி கிடக்குறாங்க பயலுக்கு. பயங்கரமா நோய் பாய்ச்சு. என்ன நோய்? நீ எங்கேயாச்சும் ஊருக்கு போனா உன் கை காலம் பின்னால் நடமாடிய வருமா? வருதியா? கையில சோறு அழுந்தா வாயா மணல்ல ஒண்ணுக்கு இருந்தா நொர நொறையா போகுது. சிக்கன் தனியா அதான். ஆமாயா. உனக்கு டெஸ்ட் எடுக்கணும். என்ன டெஸ்ட்? யூரின் டெஸ்ட். பாத்துக்கு எடுத்து அதனால யூரின் புடிச்சு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கொடு. அவன் புடிச்சு பார்த்து சொல்லி உப்பு இருக்கா சக்கரை இருக்கான்னு. நீ குடிச்சு பார்த்து சொல்ல மாட்டியா? நீயே குடிவே. நீதான் டாக்டர். நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்படி குடிப்பேன்? உப்பு எடுத்துக்க. அப்படி எடுத்துக்க. சக்கரை எடுத்துக்க. தப்பியா என்ன செய்யற? ஆடி பாடி ஆமா. ஓஹா இங்க வாயா. சப்போட்டையா? சப்போட்டா பழம். சப்போட்டா யாரா? ஏய் சப்போட்டா பழம். அம்மா 1/4 கிலோ எவ்வளவுமா? 1/4 கிலோ எவ்வளவு? 1/4 கிலோயா? 1/4 கிலோ. 1/4 கிலோ 40 ரூபாய். 1/4 கிலோ ஹை ரேட். ஹை ரேட் சும்மா வேணாம். ஓசியா 2 வளம். ஏய் ஓசியால கிடையாது. சரி விடு வியாபாரத்தை. மாம்பழம் மாம்பழம் அது குடிச்சே எடுத்து கொடுவா. வாதியாரே குடிங்க வாதியாரே. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நல்லதையா அழகா பரிவே உன அப்படியே நான் போறேன். எனக்கு உன அப்படியே நான் போறேன். நான் மாம்பழம் எங்க வாங்குவேன். ஆனா பஸ் ஸ்டாண்ட் கடையில மட்டும் மாம்பழம் வாங்க மாட்டேன். ஏன் மாப்பிள? ஏன்னா பழத்தை ஆளாளுக்கு பிடிச்சிருப்பாங்க. லொல லொலன்னு இருக்கும். அனுபவம் கூடி இருக்கு உங்களுக்கு. சில பழம் பாக்குறதுக்கு கிண்ணுன்னு இருக்கும். உள்ள பார்த்தா வண்டு உடஞ்சிருக்கும். சில பழம் பார்த்தா கிட்டத்துல போட மாட்டாங்க. ஏன்னா அம்புட்டு மருந்து. அதனால சொல்றேன் இந்த பழம் எப்படி இருக்கு தெரியல. எப்படி வண்டி ரோட்ல ஓட கையளவு புஞ்சைக்குள்ள கையளவு புஞ்சைக்குள்ள கணக்கில்லாத தென்னமரம் கணக்கில்லாத தென்னமரம் நான் போட்ட பாறை கலப்ப நானும் சேர்ந்து பூட்டு வேலை கலப்ப நானும் சேர்ந்து பூட்டு வேலை கலப்ப கூடிட்டாங்க.
அப்ப இந்த ஊர்ல யாரும் டிராக்டர் எடுக்க வேணாம். ஆனாலும் ஒரு கலப்பையோட தெரிய வேண்டியது. ஓட்ட போற கலப்பை இன்னைக்கு ஓட்ட போற கலப்பை ஓட்ட போற அறிவு உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். நானும் பொறுத்து பாத்துக்கிட்டேன். என்ன பண்ற பணியே போ. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க யாரு? என் மச்சான். நான் சொல்றேன் கேப்பீங்கல்ல? நான் சொல்றத மட்டும் கேளுங்க. சரிம்மா. மேடம் நீங்க எப்படி வந்து நில்லுங்க.
அந்த பக்கம் திரும்புங்க, அவருக்கு நேரம் திரும்புங்க. மச்சான், இப்ப நீங்க சந்தோஷப்படுறவங்க பாருங்க. அப்படியே கீழே உட்காருங்களேன். உட்காருங்க மச்சான். சரி, அப்படியே வாயில ஒண்ணு கடிச்சு விடுமா. உன் பேச்ச கேட்டோம்னா பொங்க விளைஞ்சு வரும்டா. ஏண்டா இவ்வளவு நாளா வீட்டுல அதே வேலையை தான்டா பாத்துக்கிட்டு இருக்க? நாட்டு நட போகையில நாடு வாரும் பூமையில நாட்டு நட போகையிலே நாடு வாரு பூமையிலே காத்தழுத்த கலங்கிருந்தி இந்த சிவத்த மச்ச நானு கலங்கிடாம காத்துறடி காத்து வாட்டுக்கு மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டு போயிருவீங்க. எங்க தலையில தலையில கட்டி விட்டு அறிவு ஒழுக்கமா இருந்துக்க. நீ எங்க சரியா நாம அக்கா கட்டி பிடிச்சி முத்த முடியா பாப்பான். இங்க வருமா? டான்சர் பப்புனுக்கு கோஆபரேட் பண்ணுமா, சும்மா குடுமா. நீயே செஞ்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேமா. இல்லம்மா, நான் எப்பவுமே தாய் குலத்துக்கு மரியாதை கொடுப்பேன். ஆமா, அந்த கட்டிப்பிடி கட்டிப்பிடிமா. கட்டிப்பிடிச்சாதே காரம் வரும். கட்டிப்பொடி கட்டிப்பொடிடா கண்ணாலா கண்டபடி கட்டிப்பொடிடா எந்த இடத்தில் சுகம் அந்த இடத்தில் குளிரு அதச்சோரி குடிக்குது தளிரு என்ன முதலீடு நடத்துறீங்களா? அதான் நீ நாடகத்தை அள்ளி வச்சு போட போறீங்க. ஏமா உடைய பாத்திரம் எனக்கு எப்படி தெரியுமா? உனக்கு வருதா? எனக்கு எப்படி வருது? உழைப்புமா மட்டும் உள்ள கைய விடு, சுத்தி கைய விடு. மைக் செட்டுக்காரனே, அண்ணே கார்த்திக் மைக் செட்டு லைட் ஆஃப் பண்ணி போடுனே. காலைல 500 ரூபாய் சேர்த்தாரு. சும்மா நீ லைட்டை போட்டு உடனே எல்லாரும் பழகிக்கிறான். உன்னை பிடிச்ச உடனே, உன்னை கட்டி பிடிச்ச உடனே அந்த பையலுக்கு அருணாக்கெல்லாம் பொருணுதான். அது பாரு காலை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். எப்ப பண்ணும் அதான் எப்படி பண்ண தெரியுமா? சிலையில வீடு கட்டவா, சிலையில வீடு கட்டவா சென்று ரசிக்க, பாவாடையில் கக்கூஸ் கட்டவா பேண்டு பூமிக்கே. அந்த பாட்டு வேணாமா? இந்த பாட்டு வேணாம். அடி கோடி அருவி கொட்டத அடி உம்மால கொக்கால
அந்த பிள்ளைய கட்டிட்டு மாமியால கிட்ட பாத்து ஒன்னால கோடி அருவி கொட்டத அது ஒன்னால தேடி உசுர முட்டத நில ஒன்னால நம்ம கண்ண மூடி செஞ்ச கண்ண அப்படியா பாட்டு பாட்டை மாத்தி பாடுற நான் எப்படி பாடுமா குயிலுன்னு குயிலு அது நீதான் குயிலு அவரும் அழகு அது நீதான் அழகு குயிலே கூவாதோ ஆடாதோ கிராம குயிலே எப்படி ஆமையா ஜக்கல்மா கொண்ட சேவை கூடேரும் கொண்ட சேவை கூடேரும் கட்டி மேல தாளமே டும் 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 டும்
மலவானை குறையிருக்க மெச்சம் ஒன்று அதில் இருக்க அன்பே ஆரோக்கியரை கட்டி கழுவி கழியும்போதே உன்னை பார்க்கணும் சொல்லி தண்ணி நான் இவ்வளவு நான் டவுசர் ஓடலையா போனா போயிட்டு போறானே சுண்டு 1000 வரும் சொரியத்துல நாய் வந்தாலும் விட மாட்டேன் குற்றம் புரித்தவன் தாவணி விட்ட பிள்ளைகளை மட்டும் நம்ப கூடாது. தாடிக்கு சொந்த கணக்கு வீதியில் அலைய விட்டு அவாடு போயிருவான். 10 மாசம் சுமந்து பெற்ற தாயை நம்புங்கள் என்பதை எடுத்து கூறி ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடியவள் தாய். ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாய் தன்னுடைய கணவனை இறந்து போனால் தன்னுடைய மகனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்க சொல்லி தன்னுடைய நிலங்களை புறத்து படிக்க வைக்கிறார். மகன் படிச்ச பெரிய பணக்கார டாக்டர் ஆயிரா. நான் பெத்த மகனை நீ டாக்டர் ஆயிட்டான்னு கட்டி பிடிக்கும் போது 10 படிச்ச பெரிய டாக்டர் என் பக்கத்துல இருக்காங்க. ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாயுடைய அம்மா சொன்ன அசிங்கமா இருக்கு விட்டு ஒரு வெளியே போடு அப்படி சொல்லி விளக்குமாறு எடுத்து பிடிச்சி அடிச்சு தள்ளி விடுறான். இல்ல தாயாப்பட்டவ அழுதுகிட்டே போய் சாகக்கூடிய நேரத்துல ஊர் முக்கியஸ்வரை கூப்பிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்தாராம். நான் இறந்துட்டேன்னா என்னுடைய பிரேதத்துல கடிதத்தை வச்சு எரிச்சுங்க ஒருவேளை நல்லடக்க செய்யறவனுடைய மகன் வந்தான்னா அந்த கடிதத்தை கொடுத்துன்னு சொல்லி எழுதியிருந்தாலாம். அந்த கடிதத்துல என்ன எழுதிருந்துச்சுன்னா, அப்பா மகனே கண்ணு தெரியாத குருட்டு தாய் கண்ணு தெரியாத குருட்டு தாய் தன வருடமா அனுப்புனேன். என் கண்ணுக்குள்ளானதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா, நீ சின்ன வயசுல விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பராத பொருள்பட்டு உன்னுடைய கண் வென்று அழிஞ்சு போச்சு. டாக்டர் ஐயா சொன்னாங்க நீரத்தவன் கொரோனா போட்டுடான்னு சொன்னாங்க. இந்த பெத்த மனசு கேட்கலையா, நான் பெத்தவன் கொரோனா போறதுக்கு என் மனசு கேட்கல. அதனால என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் கண்ணை பிடிங்க உனக்கு நான் வச்சேன்டா. அதனாலது என் கண்ணு குருடுன்னு சொல்லி உண்மை எழுதியிருந்தாளா. இது ஏன் நான் உங்களுக்கு சொன்னா, நீங்க உண்மையான ஆம்பளையாக உண்மையான மனிதனாக உண்மையான மகனாக இருந்தா யார் ஒருத்தன் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றானோ அவனே உண்மையான ஆம்பளையாக மனிதனாக மகனாக இருக்க முடியும் எடுத்துக்கிறேன். அந்த அம்மாவை பாடி நாடகத்தின் நன்றி வணக்கம். முன்னொரு நாள் சுமந்தேன் என்னும் மூச்சடக்கே தத்தெடுத்தேன் பல நூறு நாள் தவம் இருந்து என்ன பக்குவமாண்டெடுத்தேன். அம்மம்மாரிலையோ அம்மா தோளுலையோ நான் உறங்க ஏன கட்டேன். காட்டிலையும் மேட்டிலையும் நித்தம் நித்தம் சொட்டி எனக்காக பாடுபட்ட தானே இன்னைக்கு நீதாயே சாமி. அம்மா நான் சும்மா இல்ல அவ இல்லே யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட என்ன தாங்கி கொண்ட தானே தானே பெற்றவர் நினைத்தான் அவை உத்தமனே தாண்டான். அந்த உத்தமியே மறந்தான் அவை செத்தவனே தாண்டான். 2 கட்டவர கட்டி வச்சு கட்டில தூங்க உடல் கட்டையில வேகம் போற அம்மானி போற உன் பேர நான் தூக்கி போறேன். 10 மாதம் என்ன சுமந்து கத்து
சும்மா ஆக்கட்டி வெள்ள போட்டு அன்னாடு கொடுத்து கொடுத்த திருநீர் சும்மா உன்ன பட வார்த்தை இல்லாமா கண்ணாடி மண்ணுக்கு முன்னால் திருநீர் சும்மா என்ன சுமந்து பற்றி எடுத்தேம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே பாசத்துக்கு முன்னாலே சும்மா பாவிமகை சும்மா பாலூட்டி என்று வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கு பாவிமகை சும்மா அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி அன்பு வணக்கம். எத்தனை பாசம் இருந்தாலும் தாய் பாசத்திற்கு ஈடு வேறு எந்த பாசமும் கிடையாது என்பதை எடுத்து கூறி ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டி இருந்தாலும் பொண்டாட்டியார் சொல்லிட்டா உங்க ஆத்தாவை அப்பனும் வீட்டுல இருக்க இடத்துல இருக்கு கொண்டு போய் அநாத ஆசிரமத்தை விட்டுவான். ஆத்தாவி அப்பனி அநாத ஆசிரமத்தை விட்டு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. பொண்டாட்டியார் கேட்டுட்டா உங்க ஆத்தாவையும் அப்படி கூட்டிட்டு போகும்போது மனவேதனோட போன வரும்போது சிரிச்சுக்கிட்டு வரைய என்ன விஷயம்? எங்க ஆத்தாவையும் அப்படி கூப்பிட்டு அநாத ஆசிரமத்தோட சொன்ன மனவேதனோட போனேன். அங்க போய் பார்த்ததே தெரிஞ்சு நோத்தாவையும் அப்படி உங்க நம்பி அடிச்சு வரட்டி விட்டுருந்தாங்க. அவங்களும் அநாத ஆசிரமத்தை வந்திருந்தாங்க. சம்மந்தி சம்மந்தி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க சந்தோஷமா விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா. இது ஏன் நான் கூட சொல்றேன்னா
நீங்க எப்படி உங்களுடைய தாய் தகப்பனை வச்சு காப்பாத்துறீங்களோ, நீங்க எப்படி உங்களுடைய மாமனார் மாமியாரை வச்சு காப்பாத்துறீங்களோ, அதே மாதிரி வருங்காலத்துல உங்களுடைய பிள்ளை உங்களை காப்பாற்றும் என்பதை எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி உடைய அத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறார்கள். நன்றி, வணக்கம். இங்கு அம்மாவுடைய பாடலை பாடியதற்காக 101 ரூபாய் அன்பை படிக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களுக்கும், இன்னொரு 51 ரூபாய் அன்பை படித்திருக்கூடிய அன்பு சகோதரர் PKM அன்புக்குரிய சகோதரர்களுக்கும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே அன்பு சகோதரி அவங்க சார்பா ஒரு 50 ரூபாய் அன்பை படித்திருக்கிறார்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே அன்பை படித்திருக்கூடிய அன்பு சகோதரி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அத்தனை பேர்களுக்கும் நன்றி நிகழ்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, நீங்க எல்லோரும் இல்லாத செல்வம் பெற்று இன்புட்டு வாழணும், தாய் தகப்பன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும் எடுத்துக்கூடிய வாய்ப்புக்கு நன்றி. அப்போது நன்றி நன்றி. நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி காட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மையின் காட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி தெய்வத்தின் காட்சியம்மா, தெய்வத்தின் காட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் நன்றி தேவையாரம்மா பறவைகளே. பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி, தெய்வத்தின் காட்சியம்மா, தெய்வத்தின் காட்சியம்மா. ஆண்டவன் அறிய நின்று ஒரு துளி வஞ்சம் இல்லை, ஆண்டவன் அறிய நின்று ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனது நமக்கு வேறு யாரும் இல்லை. மனிதனமா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் காட்டால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மையின் காட்சியம்மா.